மீட்பின் காலம் அண்மையில் உள்ளது, விழித்தே எழுந்திடுவோ. இறுதி காலம் இதுவென அறிந்து பாதையை சரி செய்வோ. இரவோ மறையும், பகலோ புலர்ந்திடும், ஒளியின் வரவில் உலகம் மகிழ்ந்திடும். இருளின் ஆட்சி செயல்கள் யாவும் களைவும், ஒளியின் ஆட்சி படையின் கலனை அணிவும். மீட்பின் காலம் அண்மையில் உள்ளது, விழித்தே எழுந்திடுவோம். பகலினில் காணும் கண்ணியம் நிழலென வாழ்வில் தொடரட்டும். பகலினில் காணும் கண்ணியம் நிழலென வாழ்வில் தொடரட்டும். களியாட்டம் குடிவெறியும், காமம் ஒழுக்க கேடும் தவிர்த்தே வாழ்ந்திடுவோம். சண்டை பொறாமையும் வலுவற்ற இயல்புகளும் தகர்ந்திட வேண்டிடுவோம். மீட்பின் காலம் அண்மையில் உள்ளது, விழித்தே எழுந்திடுவோம். இறுதி காலம் இதுவென அறிந்து பாதையை சரி செய்வோம். ஆண்டவர் வரும் நேரமோ மானிடர் யாரும் அறிவரோ. ஆண்டவர் வரும் நேரமோ மானிடர் யாரும் அறிவரோ. கன்னம் வைக்கும் திருடனை போ சாமத்தில் வந்திடுவார். விழிப்பாயிருந்திடுவோ, நினையாத நேரத்திலே மனுமகன் வந்திடுவார்.
ஆயத்தமாயிருப்போ. மீட்பின் காலம் அண்மையில் உள்ளது, விழித்தே எழுந்திடுவோம். இறுதி காலம் இதுவென அறிந்து பாதையை சரி செய்வோம். இரவோ மறையும், பகலோ புலர்ந்திடும், ஒளியின் வரவில் உலகம் மகிழ்ந்திடும். இருளின் ஆட்சி செயல்கள் யாவும் களைவும், ஒளியின் ஆட்சி படையின் கலனை அணிவும். மீட்பின் காலம் அண்மையில் உள்ளது, விழித்தே எழுந்திடுவோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய 1300ஆம் நாள் ஜெப வழிபாட்டை சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட ஜெபக்குழுவின் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். இன்று ஜெப வழிபாட்டை நம் அனைவரின் நலனுக்காகவும் இளைஞர் இயக்குனரின் உடல் உள்ள நலனுக்காகவும் இன்று ஜெப வழிபாட்டை சிறப்பிக்கும் இளைஞர்களுக்காகவும், குறிப்பாக டிஜி அண்ணா நகர் புனித அந்தோனியார் ஆலய இளைஞர்களுக்காகவும், குறிப்பாக மழை வெள்ள பாதிப்பினால் தொடர்ந்து பாதிக்கப்படும் தமிழகத்தின் அனைத்து பகுதி மக்களுக்கும் இறைவனே அரணும் கோட்டையுமாக இருந்து காத்து வழிநடத்தவும். இன்று சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கும் அருட்தந்தை அருள் ஜேசுதாஸ் அவர்களை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், அவர் அவருடைய பங்கிற்காகவும் திருவழிபாட்டு பணிக்குழுவிற்காகவும் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறவும் இந்த ஜெப வழிபாட்டை ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். மேலும் இரத்தத்தில் புற்றுநோய் செல்லால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவன் டோனி விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பவும். ஆண்ட்ரூ, சத்யா, ராமமூர்த்தி, ராஜேந்திரன், ஜோஷ் டேனியல், லூயிஸ் பால், மேரி, ரொசாரியோ, தாட்சாயினி, வாணி, நிர்மலா, பாக்கியநாதன், பேபி கேத்ரின், நான்சி, குழந்தை ரியான்சி, ஜெயக்குமாரி, உஷா, நிர்மலா, லீமாரு, சிவானந்தம், மர்சி, ஸ்டெல்லா மேரி, அரவிந்தன், கிறிஸ்டோபர், சகாய மேரி, சிறுமி இந்துமதி, ரொசாரியோ, தாவீது ராஜா, அன்னம்மாள், ரூபன், மேரி, எமாக்லேட், பாபிலு, உதயகுமார், புனிதவதி ஆகியோர் தங்கள் நோயிலிருந்து முழுமையான சுகம் பெறவும். மோகன் அவர்கள் தொண்டை புற்றுநோயிலிருந்து விடுபடவும். முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆண்டனி, சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்கும் செல்வி வைஷாலி, அரிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் குழந்தை விபலா பிரியதர்ஷினி, எலும்பில் காசநோய் ஏற்பட்டுள்ள ஜெர்சி, வயிற்றுக்கட்டியால் அவதியுறும் டேனியல் ஆகிய அனைவரும் விரைவில் குணமடையவும். குறிப்பாக ஷீபா அவர்களுக்கு நடக்கவிருக்கும் கால் அறுவை சிகிச்சையும் நல்ல முறையில் நடைபெற்ற நாம் வேண்டிக் கொள்வோம். திருவள்ளூர் யூரோகிட்ஸ் பிளே ஸ்கூலில் பயிலும் மாணவர் சேர்க்கை நடைபெறவும், அங்கு படிக்கும் பிள்ளைகள் நலன் மற்றும் கல்விக்காகவும், குறிப்பாக மணவாள நகரில் துவங்க இருக்கும் இந்த பள்ளிக்கு நல்ல ஆசிரியர்கள் கிடைத்து மாணவர் சேர்க்கை நன்கு அமையவும். அன்னை கிளினிக் மற்றும் அன்னை மெடிக்கல் தொழில் நல்ல முறையில் வளர்ச்சி பெறவும். கர்ஸ் இன்ஃபோடெக் தொழில் விரைவில் துவங்க பெறவும். அஜித் அவர்களின் தொழில் வளர்ச்சிக்காகவும். ஊத்துக்கோட்டை புனித தொன் போஸ்கோ மேல்நிலை பள்ளியின் வளர்ச்சி, திருவள்ளூர் புனித பிரான்சிஸ் அரசியர் ஆலய கட்டுமான பணி ஆகியவை நல்ல முறையில் நடைபெறவும். காமராஜ் நகர் மங்கள வார்த்தை அன்னை ஆலய பலிப்பீட கட்டுமான பணி விரைவில் தொடங்க பெறவும். தொழுதாவூர் புனித பாத்திமா அன்னை ஆலயம், நெடும்பரம் புனித தோமையார் ஆலயம், சேக்காடு அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் மற்றும் பருத்திப்பட்டு தூய விண்ணேற்பு அன்னை ஆலயம் ஆகிய ஆலயங்களை கட்ட அவர்கள் இருக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறவும். செல்வன் ரிவால்டோ அவர்கள் கட்டி கொண்டிருக்கும் புதிய வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க பெறவும். ரவிக்குமாரி அவர்கள் வீடு கட்ட எடுக்கும் முயற்சிகளில் இறைவன் உறுதுணையாக இருக்கவும். கார்னர் ஸ்டோன் இளைஞர் குழு மற்றும் பாடகர் குழு சிறப்பான முறையில் ஒற்றுமையுடன் இணைந்து செயல்படவும். ஸ்டீபன் அவர்களுக்கு வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கவும். டேனியல், ஜான் பிரிட்டோ, ரூபன் மற்றும் நட்டாலியா அவர்களின் மன விருப்பங்கள் நிறைவேறவும். குறிப்பாக ரூபன் அவர்கள் செய்யும் பணியில் மேன்மேலும் வளர்ச்சி பெறவும் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். சந்தோஷ், அஜித், பீட்டர், மகேஷ், வைஷாலி, அன்பரசி ஆகியோர் ஆசிரியரில் வெற்றி பெறவும். திருத்தொண்டர் ஜான் லூகாஸ், நிதின் டேசி ராணி, அஜய் எபினேசர், சிவராமன் பாரதி, ராபர்ட் ஜேம்ஸ் ஜெயராணி, சாந்தப்பன் மேரி, செல்வகுமார் அருணா, கோபி லதா, விசு சத்யா, ஆதி அற்புதம், அருளானந்த், மரிய ஆரோக்கியம், தாவீது ராஜா, அன்னம்மாள், பிரபாகரன், சுஷ்மிதா, ரொசாரியோ, விக்னேஷ், ஷர்லின், இன்ஃபான் ரொசாரியோ, இன்ஃபான் நிக்கோலஸ், பிரான்சிஸ் ஜேவியர் மற்றும் அருள் சகோதரர் கிரண் ராஜ் அவர்கள் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும். செல்வன் கின்ஸ்லி, செல்வன் சத்ய ஜெயந்த் மற்றும் செல்வன் ஆலன் அவர்கள் பணி செய்யும் இடங்களில் நல்ல பணி சூழல் நிலவும்.
திரு ரெஜினன் அவர்களுக்கு நல்ல பணி வாய்ப்பு விரைவில் கிடைக்க வேண்டியும், செல்வி ஓவியா அவர்களின் குடும்ப பிரச்சனைகள் விரைவில் நீங்கி அவர்களின் மன விருப்பங்கள் நிறைவேறவும், தெரேசா அவர்களின் கடன் விரைவில் முடிவடையும் நாம் வேண்டிக் கொள்வோம். ஜான் பால் சுரேந்தர், பிரேம், சுதா, நோயல் பிரமிளா, பிரவீன்குமார், சாரால், ஆல்பர்ட் ரெமஜஸ், பிரின்ஸ், தெரேசா ஆகியோருக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமையவும், பிரபாகரன் சுஷ்மிதா அவர்களின் திருமணம் நல்ல முறையில் நடைபெறவும், சுதா ராமமூர்த்தி, ரமேஷ் அமர தீபிகா, பிரவீன் லூனா, ரொனால்ட் ரீகன், ஜாய்சி ஜெனிஃபர், ராஜா ஜெயஸ்ரீ, சரண்ராஜ் அனுப்பிரியா, தினகரன் சைலஜா, ராஜ்குமார் நான்சி, ஆண்ட்ரே நான்சி, ஜெயராஜ் அருணா, சுந்தரராஜன் நான்சி, ஜோஷ் ஆஷா, ஜெய்சங்கர் மனிஷா, தினேஷ் வினோதினி, சத்யேஷ் ஆனந்தி, அசோக் அனுஷ்யா, ஜோஷ்வா ஆல்மா, ஹரிஹரன் பிரியதர்ஷினி ஆகிய தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், பிரசாந்த் பிரியா தம்பதியருக்கு பிறந்திருக்கும் குழந்தை இறைவன் அருளால் முழுமையான சுகம் பெறவும், ஆகாஷ் பாண்டியன் ஜனனி மற்றும் சரண்ராஜ் அனுப்பிரியா தம்பதியருக்கு நல்ல ஆரோக்கியத்துடன் குழந்தை பிறக்கவும், குறிப்பாக கருவுற்றிருக்கும் திருமதி ஸ்பெயினி அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் குழந்தையை பெற்றெடுக்கும் நாம் ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். மேலும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இளைஞர் குழுவில் நல் செயல்பாட்டிற்காகவும், எதிர்வரும் திட்டங்களில் இளைஞர் குழு தலைவர்களுடனும் அனைத்து பங்கு இளைஞர்களும் ஓர் அணியில் செயலாற்ற வேண்டியவர்களுக்காகவும், உயர்மறை மாவட்டத்தில் உள்ள 132 பங்கு இளைஞர்களும் இந்த ஜெப வழிபாட்டில் பங்களிக்க வேண்டும் என்றும், நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடி நம் தனிப்பட்ட கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து புனித அன்னை மரியாள் வழியாக இந்த ஜெப வழிபாட்டில் ஜெபிப்போமாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இன்றைய புனிதர் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். புனித லூசியா பார்வையற்றோர், நோயற்றோர், குழந்தைகள் மற்றும் விவசாயிகளின் பாதுகாவலி. புனித லூசியா 286ஆம் ஆண்டு சிசிலியன் இத்தாலி நாட்டில் பிறந்தார். லூசியா 4ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். இவரது தாய் நீண்ட காலமாக தீராத நோயினால் கஷ்டப்பட்டார். எனவே ஒரு நாள் அவரது உடல்நலத்திற்காக புனித லூசியா ஆகத்தா திருத்தலத்தில் உருக்கமாக ஜெபித்தார். அன்றிரவே அவரது கனவில் தோன்றிய புனித ஆகத்தா, தாய்க்கு தேவையான உடல்நலை பெற்றுக் கொடுக்க உன் மன்றாட்டை போதுமானதாக இருக்கும். என்னிடம் ஏன் வேண்டுகிறாய்? உனது விசுவாசமே உனக்கு போதும் என்றார். அதன் பின்னர் லூசியாவின் தாயும் முழு குணம் அடைந்தார். இதனால் லூசியா பக்தியுள்ள கிறிஸ்தவளாக மாறினால் தனது கன்னித்தன்மையை கடவுளுக்கு அர்ப்பணித்தார். தனது தாயின் அனுமதியோடு தன் உடைமைகளை ஏழைகளுக்கு தானமாக வழங்கினார். லூசியா ஏற்கனவே திருமணம் செய்து கொள்ள விரும்பிய இளைஞன் ஒருவன் இவரது புனித தீர்மானத்தை கேட்ட கடும் கோபமடைந்தான். எனவே அவன் லூசியா ஒரு கிறிஸ்தவள் என்று சொல்லி ரோமை உயர் அதிகாரியிடம் அவரை கையளித்தான். இவர் கிறிஸ்தவளை புறக்கணிக்கவில்லை எனில் விலைமகளின் விடுதிக்கு தள்ளப்படுவார் என்று எச்சரிக்கப்பட்டாள். ஆயினும் இவரது தீர்மானத்தில் உறுதியாக இருந்ததால் 1000 ஆண்களும் 50 காலை நுகத்தடியில் கட்டி இழுத்தனர். ஆனால் அவரை அசைக்க முடியவில்லை. எனவே அவரை சுற்றி பொருட்களை நிரப்பி விறகு கட்டைகளால் தீ வைத்தனர். ஆயினும் அவரை அசையாமல் நின்றார். அவர் மேல் காய்ச்சி எண்ணெய் ஊற்றிய போதும் அது ஒரு பயனும் இல்லாமல் போனது. ஆனால் அவர் எதற்கும் அஞ்சாமல் தனது மரணம் கிறிஸ்தவர்களுக்கு பயத்தை குறைக்கும் மற்றும் விசுவாசம் மற்றவர்களுக்கு வருத்தத்தை கொண்டு வரும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். இப்படி பேசுவதை கேட்ட அதிகாரிகள் அவரை கண்களை தாக்கிய பொழுது கடவுள் அந்த நிமிடமே அவரை கண்ணை குணப்படுத்தினார். அதனால்தான் அவளை கண்களின் பாதுகாவல் என்று அழைக்கப்படுகிறாள். மேலும் கோபமடைந்த அதிகாரி அவளை தலையை துண்டித்து கொலை செய்தார்கள். லூசியா இறுதி திருவருட்சாதனங்களை பெற்று மறைசாட்சியாக இறந்தார். இவர் இறந்த ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு பின் 310ஆம் ஆண்டில் என்று சொல்லப்படுகின்றது வரலாறு. ரோமை பேரரசன் தியாக்குலோஸின் காலத்தில் சுரங்க கல்லறைகளில் பயணத்தில் மறைந்திருந்த கிறிஸ்தவர்களுக்கு லூசியா உதவி செய்து வந்தார். அப்போது இவருக்கு 2 கைகளின் நிறைய பொருட்கள் இருந்ததால் பூமிக்கடியில் செல்ல வெளிச்சம் தேவைப்பட்டது. அதனால் தனது தலைக்கு மேல் ஒரு கிரீடம் செய்து அதில் மெழுகுவர்த்திகளை ஏற்றி அவள் சென்றதாக பாரம்பரியம் சொல்கின்றது. எனவே இன்றும் லூசியாவின் விழாவின் டிசம்பர் 13ஆம் தேதி ஸ்காட்னேவிய நாடுகள் ஒரு சிறுமியின் வெள்ளை அங்கி சிவப்பு பெல்ட் அணிந்து தலையில் எரியும் மெழுகுவர்த்திகளை கிரீடம் பவனி செய்து மற்ற சிறுமிகளும் கையில் மெழுகுவர்த்தி ஏற்றி
ஜெபித்து வருகின்றனர். எனவே புனித லூசியாவின் பக்தி முயற்சியைக் கண்டு நாமும் விசுவாசத்தில் ஆழ்ந்து கடவுளிடம் பிரார்த்திப்போம். நன்றி. Let us give heed to our Lord's voice and receive His immense blessing. For this intention, let us recite the first decade. Our Father who art in heaven, hallowed be thy name. The kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus.
Holy Mary, Mother of God, pray for us sinners now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and the hour of our death. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and never shall be, world without end. Amen. நாம் தீயனவற்றிலிருந்து விலகி இருந்து நற்பேறு பெற்றவர்களாக விளங்க வேண்டி இந்த 2வது 10 மணியை ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாரையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாழ்க அரிசியே ஜெபம். வாழ்க அரிசியே, தயமிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே, இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் எழுந்த ஏவாளில் மக்கள் நாங்கள், தாயே என்று உம்மை கூவி அழைக்கின்றோம். கண்ணீரில் பள்ளத்தாக்கிலிருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரும். உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசுவை எங்கள் இன்மை வாழ்வில் இறுதியில் காணச் செய்யும். கருணையின் உருவே, தாய்மையின் கனியே, இனிய கன்னித் தாயே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மக்கள் திருமுழுக்கு யோவானுக்கும் செவிசாய்க்கவில்லை, மானிட மகனுக்கும் செவிசாய்க்கவில்லை.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 11, திருவசனங்கள் 16-19 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். இப்படியெனில் யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Prayer for Mother Mary guidance. O most Virgin Mary, chosen by God, O most renowned Mother, who strongly believe the word of God, guide me to walk in your path of your Son during this tender age of mine. When I encounter sorrows, not knowing what to do, let me find refuge in your nurturing love. A role model for the youth, intercede that your Son may be with me, refine my path, and not to be with me forever. Just as you offered yourself to God, saying, I am the handmaid of the Lord, grant me the wish to offer myself for God. O sweet Virgin Mary, deliver me from the challenges that I face today. Amen. புனித அந்திரேயாவின் கிறிஸ்து பிறப்பு நவநாள் ஜெபம். நான் கூறிய பின் என்னுடன் தொடர்ந்து சொல்லவும். பெத்லகேம் என்னும் ஊரில் நள்ளிரவு நேரத்தில் கடும் குளிர் வேளையில் கடவுளின் மைந்தன் தூய கன்னி மரியாவின் வயிற்றிலிருந்து பிறந்த அந்த தருணம் வாழ்த்த பெறுவதாக. இந்த நேரத்தை நினைத்து என் பிரார்த்தனைகளை கேட்டு என் விருப்பங்களை நிறைவேற்றும்படி நான் உம்மை மன்றாடுகிறேன். நம் அனைவரின் வேண்டுதல்களை இப்போது கடவுளிடம் எடுத்துரைப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட அவரது தயதான தூய கன்னிமரியாவின் மூலமும் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆமென். அஸ்வினி ஃபாதர் வந்தாரா? ஃபாதர் ஜாயின் பண்றாங்க. ஓகே.
இன்றைய நாளிலே சிறப்பாக நமக்கு ஆசீர் வழங்குவதற்காக ரெவரண்ட் ஃபாதர் அருள் ஜேசுதாஸ், பாரிஸ் பீஸ் அண்ட் ராக்ஸ் சர்ச் அண்ட் டைரக்டர் ஆஃப் லிட்டர்ஜி கமிஷன் இப்பொழுது நமக்கு ஆசிரியை வழங்குவார். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தாயும் தந்தையுமான இயேசுவை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். தகப்பனே, ஆசீர்வதியும், ஒரு கிருபையால் நிரப்பும், தேவையான அருள் ஆசீர்வாதங்களை பொழியும், வல்ல செயல்களால் தொடும், அன்பையும் அரவணைப்பையும் தந்து ஆசீர்வதியும். இதோ வாலிப பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியையும், அதிலும் குறிப்பாக இந்த அனுதின ஆன்லைன் ஜெபமாலையின் வழியாக இவர்களுக்கு தேவையான கிருபையும் அருள் ஆசீர்வாதமும் கிடைக்கப்பெற, இதன் வழியாக இவர்கள் வாழ்க்கையில நன்னெறியோடு இவர்கள் வாழ்க்கையை அமைக்க, இவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைய, அன்னையோடு தொடர்ந்து இவர்கள் பயணிக்க அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிந்து வழிநடத்தியர்கள் எங்கள் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களுடைய ஜெபமாலை ஜெபிக்கிற இந்த அருமையான முயற்சியை ஆசீர்வதித்து இதன் வழியாக பேறு பலன்களை உங்களுக்கு தந்த அன்னையின் அரவணைப்புல கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மரியே வாழ்க, மரியே வாழ்க. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. Thank you, Father. சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட இளைஞர்களே, இந்த 1300வது நாளில் சிறப்பு ஜெபத்தில் உங்களோடு இணைந்து ஜெபிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி ஜெபிக்கிறோம். 12 அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்தை கிறிஸ்துவின் பால் ஈர்த்திருக்கிறார்கள். அதே போல் நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஜெபித்திருக்கிறீர்கள். அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே போல் இன்று நம்மிடையே கலந்து கொண்டு நமக்கு ஆசீர்வதித்த அருள் ஜேசுதாஸ் மிக அற்புதமான ஒரு அருட்தந்தை, தொடர்ந்து ஜெபிக்கிறவர். அவருடைய பங்கில் ஒரு சிறப்பான ஒரு எழுச்சியை உருவாக்கியவர். முதல் பங்கு தந்தையாக இருந்த பொழுது இன்றும் அவர்கள் 1000 நாட்கள் மேல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கிறது. அத்தகைய ஒரு குரு தொடர்ந்து அவர் பல பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். அவர் மறை மாவட்டத்திலும் சரி, பங்கிலும் சரி, முழு மூச்சாக ஒவ்வொரு நாளும் பணியை இருக்கிறார். இந்த 1300 நாளில் அவர் வந்தது சால சிறந்ததாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து நாம் அவருக்காகவும் அவர் பணிக்காகவும் ஜெபிப்போம். அதே போல் இந்த இளைஞர் இயக்கம் சிறப்பாக அமையவும், குறிப்பாக இந்த ஜெப வழிபாடு ஜெப குழு இன்னும் சிறப்பாக செயல்படவும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நாம் ஒவ்வொருவரை உற்சாகப்படுத்துவோம். இதை பயன் நடத்துகிற தலைவி அஸ்வினிக்கும் அவரோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்கள். இன்று சிறப்பாக ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம். நன்றி. God bless you. Have a nice day. Thank you. Thank you, Father. Thank you. Thank you. இன்றைய ஜெப வழிபாட்டில் இன்றைய 1300ஆம் நாள் ஜெப வழிபாட்டில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய ஜெப குழுவின் சார்பில் சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும். Thank you all.